Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து YouTube சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். இந்த வீடியோ எது சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க பேசிக்கா YouTube சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல விஷயங்கள் வந்து தெரியாது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ YouTube சேனல்ல நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து ரிசீவ் ஆகாது. அதாவது YouTube பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட்ல வந்து ரிசீவ் ஆகாது. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்? நான் எப்படி சரி பண்ணேன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். நீ வந்து நான் ரெகுலரா வந்து யூடியூப் சேனல்ல ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ற சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். பேசிக்கா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரீசெண்டா ஏர்ன் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட்காக வெயிட் பண்றவங்களாம் பதற்றமாவே இருக்கும். அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மானிடைசேஷன் எனேபிள் பண்ணிட்ட பிறகு, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஏர்ன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாசம் 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து ஆட்சனுக்கு கொண்டு போவாங்க. அது எந்த டேட்ல வந்து ஆட்சன்ல ஆட் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து அடுத்த மாசம் 7ல இருந்து 12ஆம் தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து அந்த பேமெண்ட் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க ஆட்சன் அக்கௌண்ட்ல. ஓகே, இப்போ அந்த பேமெண்ட் வந்து ஆட்சனுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஆட்சன்ல இருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு எப்ப சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த மாசம் 21ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்து வரும். நீங்க வந்து உங்களுடைய ஆட்சன்ல என்ன மெயில் ஐடி கொடுத்துறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயில் அனுப்பிடுவாங்க. நாங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி இருக்கிறது. ஓகே, இது போல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு நாங்க வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஆட்சன் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மெயில் வந்து வந்துரும். மெயில் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து ஆகாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில நாட்கள் வந்து டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து பாருங்க ஒரு 7 பிசினஸ் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்க. 7 பிசினஸ் டேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. பிசினஸ் டேஸ் அப்படின்றது பேங்க் வேலை நாட்கள். அதாவது சனி ஞாயிறு வந்து அதுக்கு கணக்கு கிடையாது. சனி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே லீவு. சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா எப்பனா ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா பேங்க் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பப்பெல்லாம் பேங்க் இருக்கோ அந்த டேஸை மட்டும் தான் நீங்க வந்து கணக்கு எடுத்துக்கணும். அதனால 7 பிசினஸ் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 7 பிசினஸ் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து மணி ரிசீவ் ஆகல அப்படின்னா தான் நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்த அந்த 5 அல்லது 7 பிசினஸ் டேஸ்லயே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரிசீவ் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பதற்றப்பட வேணாம். அந்த டேஸ் வந்து முடியிற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து சில பேருக்கு 7 பிசினஸ் டேஸ் வந்து முடிஞ்சாலும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணி வந்து ரிசீவ் ஆகாது, கிரெடிட் வந்து ஆகாது. அப்படி கிரெடிட் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து தொடர்ச்சியா வெயிட் பண்ணிட்டே இருங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல எதனா ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேமெண்ட். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 15 பிசினஸ் டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். அதாவது 15 பேங்க் வேலை நாட்கள் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நீ வந்து பண்ணணும். அதுக்கு 15 பிசினஸ் டேஸ் முடிகிறதுக்குள்ளே நீ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. அதாவது உங்களுடைய பேமெண்ட் வந்து ட்ராக் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து பேமெண்ட் போட்ட 15 பிசினஸ் டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க. அது வரைக்கும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகல அப்படின்ற பட்சத்துல நீங்க அடுத்ததா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஷிஃப்ட் பேமெண்ட்டை அந்த ட்ராக் பண்ணக்கூடிய ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணும்போது அவங்க வந்து செக் பண்ணுவாங்க எந்த சைடு வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அவங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்மை நீங்க சென்ட் பண்ணும்போது அது வந்து கரெக்டா வந்து அந்த பிரச்சனை சரி பண்ணி விட்டுருவாங்க. பேங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன். இப்போ அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மை தான் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து கூகுள் ஆட்சன் ஹெல்ப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்து கூட நீங்க வந்து உங்களுடைய மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இந்த ஃபார்ம் பேஜுக்கு வந்துட்ட பிறகு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இப்போ எந்த மெயில் ஐடியில இஷ்யூ அந்த மெயில் ஐடி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடிக்கான அந்த ஐக்கான் இருக்கும், ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடிஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த மெயில் ஐடியை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மெயில் ஐடியில வந்து இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த மெயில் ஐடி வந்து செலக்ட் ஆயிடும். இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்ட பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட் வாங்குறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அவசரமா இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி அவசரமா இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஃபார்ம் எப்ப சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா
15 பிசினஸ் டேஸ் வந்து முழுக்க கம்ப்ளீட் ஆகணும். 15 பிசினஸ் டேஸ் வந்து முடியறதுக்குள்ள இந்த ஃபார்ம் நீங்க சென்ட் பண்ணி அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால 15 பேங்க் வேலை நாட்கள் வந்து முடிஞ்ச பிறகு 15 நாள் முடிஞ்ச பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். அப்பதான் இந்த ஃபார்மை வந்து அவங்க எடுத்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுப்பாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸிங் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போவாங்க. ஓகே, இதுல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயே வந்து அவங்க தெளிவா கொடுத்திருப்பாங்க. 15 பிசினஸ் டேஸ்க்குள்ள இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல ரெக்கார்டு ஃபீல்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல யுவர் ஆட்சன்ஸ் பப்ளிஷர் ஐடி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிஷர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸுக்கானது. உங்களுடைய ஆட்சன்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க பப்ளிஷர் ஐடினா என்னன்னு தெரியும். அதை வந்து நீங்க இந்த பாக்ஸ்ல வந்து என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க செலக்ட் பேமெண்ட் டைப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டேட், இந்த பேமெண்ட் டேட் எப்போ உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணாங்களோ அந்த பேமெண்ட் டேட் வந்து இதில் என்டர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் பேமெண்ட் டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் டேட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் சைட்ல இருந்து எந்த மாசத்துல எந்த தேதியில வந்து உங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணாங்களோ அந்த தேதியை வந்து சரியா என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயில் ஐடி மூலமா வந்திருக்கும், மெயில் மூலமா வந்திருக்கும் அந்த பேமெண்ட் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் பண்ணிருப்பாங்க. அந்த மெயில் எந்த டேட்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேட் எந்த டேட்ல அனுப்பியிருக்கும்னு சொல்லிட்டு அந்த மெயில மென்ஷன் பண்ணிருக்கோம். அந்த டேட் வந்து இதில் என்டர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து போன மாசம் அப்படின்றதுனால போன மாசத்துல செலக்ட் பண்ணிட்டு எந்த தேதியில வந்துச்சோ அந்த தேதியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 21 தேதி வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, செட் பண்ணிட்ட பிறகு 21/12/2024 ஓகே பாத்தீங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இது போல உங்களுக்கு பேமெண்ட் எப்போ வந்துச்சோ அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பேமெண்ட் நம்பர் அப்படின்றது இப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து அனுப்பியிருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேமெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரிசிப்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுல வந்து கொடுத்துருப்பாங்க பேமெண்ட் நம்பர் அப்படின்றது. அந்த பேமெண்ட் நம்பரை நீங்க வந்து இதுல டைப் பண்ணிக்கணும். அந்த நம்பரை வந்து சரியா வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆட்சன் மூலமா வந்திருக்கும், மெயில்ல இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்ல போனா அந்த பேமெண்ட் அந்த ரெசிப்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு அந்த ரெசிப்ட் வந்து ஷோ பண்ணிருக்கேன் பக்கத்துல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் நம்பர் வந்து இதுதான். அந்த நம்பரை வந்து சரியா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இஷ்யூ பேமெண்ட் அமௌண்ட். உங்களுக்கு வந்து பாருங்க ஆட்சன்ஸ் சைட்ல இருந்து எத்தனை டாலர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணாங்களோ, அதாவது நீங்க டாலர்ல இருந்தாலும் சரி செட் பண்ணியிருந்தாலும் சரி எந்த கரன்சி செட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து நீங்க சரியா பார்த்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க சரியா பார்த்து என்டர் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கண்ட்ரி செலக்ட் ஒன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சைட்ல ஒரு ஆரா இருக்கு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அதுல நிறைய கண்ட்ரிஸ் வந்துருக்கு. உங்களுடைய கண்ட்ரி எதுவும் அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்ட பிறகு சப்மிட் வந்து கிளிக் பண்ணுங்க. சப்மிட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த கூகுள் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார்மை வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி 15 பிசினஸ் டேஸ் ஃபில் ஆகிறதுக்குள்ளே முடியறதுக்குள்ளவே வந்து நீங்க அனுப்பக்கூடாது. 15 பிசினஸ் டேஸ் முடிஞ்ச பிறகு அனுப்புங்க. இந்த ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா சென்ட் ஆயிடும். இப்போ நீங்க 15 பிசினஸ் டேஸ் முடியறதுக்குள்ள நீங்க அனுப்பினாலும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆகும். பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து கொடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க இந்த ஃபார்மை 15 பிசினஸ் டேஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு மெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. ஓகே, அந்த ரிப்ளை மெசேஜ் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய பேமெண்ட்டை ட்ராக் பண்ணும்போது பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாருங்க பில்லிங் பேமெண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு இந்த மெயில் தான். ஓகே, இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் மெயில் இதுல வந்து கொடுத்துருக்காங்க, தெளிவா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இது ஆங்கிலத்தில் இருக்கு, நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களை தொடர்பு கொண்டதற்கு நன்றி. உங்கள் பேமெண்டை கண்டறிய எங்கள் வங்கியிடம் விசாரணையை தொடங்கியுள்ளோம். அவர்களிடமிருந்து பதிலை பெற்றவுடன் நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் சொல்லிட்டு இதுல வந்து அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. செயல்முறையை விரைவுபடுத்தும் பொருட்டு உங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு அவர்களின் முடிவில் இருந்து பணம் செலுத்துவதை கண்டறியலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ இவங்க வந்து அவங்களுடைய பேங்கை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி அவங்க சைட்ல எதனா பிரச்சனை இருக்கு, பேமெண்ட் எதனா அவங்க சைட்ல எதனா ஹோல்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஃபார்ம் அவங்க பார்த்துட்டு அந்த பிரச்சனை வந்து சரி பண்ணி உங்களுடைய பேங்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதே போலவே உங்க பேங்க் சைட்ல இருந்தும் எதனா விசாரணை பண்ணி எதனா பிரச்சனையா சொல்லிட்டு அங்கேயும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு வந்து அவங்க ரிட்டன் மெயில் வந்து போட்டுருவாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை சரி பண்ணிட்டு மெயில் வந்து போட்டுருவாங்க. ஓகே, இதுல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெயில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிட்டு வர்றதுக்கு எவ்வளவு டேஸ் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 to 4 வாரம் வந்து இவங்க வந்து செக் பண்ணிட்டு அவங்க ரிப்ளை கொடுக்கறது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிப்ளை வந்து கொடுத்துருவாங்க செக் பண்ணிட்டு. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாலிடேஸ் வந்து நிறைய இருக்கும், பேங்க் லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகும். மற்றபடி அவங்க வந்து டிலே பண்ண மாட்டாங்க. சீக்கிரமாவே அவங்க வந்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க. 2 to 4 வாரம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இவங்க வந்து அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன் மெயில் வந்து பண்றதுக்கு. ஓகே, இதுல வந்து பாருங்க பில்லிங் பேமெண்ட் சப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு. எனக்கு ரிட்டர்ன் மெயிலும் வந்து பண்ணாங்க, அதையும் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ கீழே வந்து பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ண மெயில். ஓகே, இப்போ இந்த மெயில் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல தான் இருக்கு. இது வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும்.
ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த மெயில்ல இந்த மின்னஞ்சல் உங்களை நன்றாக கண்டுபிடிக்கும் என்று நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நாங்கள் எங்கள் வங்கியை கலந்தாலோசித்து அவர்களின் தரப்பிலிருந்து உங்கள் பேமெண்ட் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதை உறுதி செய்தோம். சிப் செய்தியில் உங்கள் வங்கி பரிமாற்றத்தை கண்டறிய வேண்டிய அனைத்து தகவல்களும் உங்கள் நிதி நிறுவனத்தால் பெறப்பட்ட தேதி உட்பட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த ஷிப் பேமெண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, எங்க சைட்ல இருந்து சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெயில் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆட்சன் சைட்ல இருந்து ஆட்சன் தரப்புல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க சைட்ல இருந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க, பேங்க்குக்கு பேமெண்ட்டை வந்து அனுப்பிட்டாங்க, அதுக்கான மெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த எந்த டேட்ல வந்து பேமெண்ட் அனுப்பணும், எவ்வளவு பேமெண்ட் அனுப்பணும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. இந்த ரிசிப்டை கொண்டு போயிட்டு உங்களுடைய பேங்க்ல போய் காமிக்கலாம். உங்களுடைய பேங்க்ல போயிட்டு நீங்க பேசுங்க, இதை காமிச்சு எனக்கு இன்னும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிச்சிங்க அப்படின்னா உங்க பேங்க் சைட்ல இருந்து அவங்க எதனா முயற்சி பண்ணுவாங்க பேமெண்ட் வந்து வர வைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இது போல எனக்கு வந்து ஆட்சன் சைட்ல இருந்தும் மெயில் வந்து வந்துருச்சு, எங்க சைட்ல இருந்து பேமெண்ட்டை பேங்க்குக்கு அனுப்பிட்டோம் சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு பேங்க் சைட்ல இருந்து பேமெண்ட் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரிசீவ் ஆகல. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எதனா ப்ராப்ளம் வந்து இருக்கும். மெயினா நீங்க என்ன பண்ண வேணும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மெயினா பேங்க் கார்டை வந்து லிங்க் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் உங்க அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து அக்செப்ட் பண்ணதான் சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பேங்க்ல தான் போயிட்டு பேசணும். இப்போ அதுக்கான அந்த அக்கௌண்ட் வந்து அதுக்கு தகுதி இருக்கா, அந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ்லாம் ரிசீவ் பண்ணுமா, அந்த ஷிப் பேமெண்ட்லாம் ரிசீவ் பண்ணுமா சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. பட் இதை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் அதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க பேங்க்ல தான் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க சில பேங்க்லாம் வந்து நீங்க போயிட்டு இதை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. பட் இருந்தாலும் பொறுமையா கூட்ட நெரிசலாம் இல்லாதப்போ கொஞ்சம் தெளிவா போயிட்டு அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க போயிட்டு உங்களுடைய பேங்க்ல பேசிட்டு ஃபாரின் ஃபண்ட்ஸ் அதாவது அந்த ஷிப் பேமெண்ட்டை ரிசீவ் பண்றதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எதனா கரெக்ஷன் பண்ண சொன்னா நீங்க வந்து மறக்காம அந்த கரெக்ஷன் வந்து பண்ணிருங்க. பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது போல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எதனா பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆட்சன்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிருங்க. சரி பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ஆட்சன்ல வந்து ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பேமெண்ட் வந்து டைரக்டா அந்த டைம்ல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரிசீவ் ஆகும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எதனா இஷ்யூ இருக்கு அப்படின்ற பட்சத்துல தான் பேமெண்ட் வந்து வர்றதுக்கு டிலே ஆகும். ஓகே, இதுல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த யூடியூப் பேமெண்ட் பிரச்சனையை பத்தி ஓரளவுக்கான ஒரு சின்ன சொல்யூஷனாவது கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததான் நான் முக்கியமா உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆட்ஸ்லயும் சரி யூடியூப்லயும் சரி எதனா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து குழம்ப வேண்டாம். யூடியூப் டீம் கிட்ட வந்து நீங்க சாட் பண்ணுங்க. யூடியூப் டீம் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சொல்லும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா மரியாதையோட ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கான பதிலை வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்கிற ஒரு ஃபைனல் சொல்யூஷன். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் யூடியூப் டீம் கிட்ட வந்து பேசுங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.